Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கு எப்படி ஆன்லைன் மூலமா சரியான முறையில் அப்ளை பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே இன்னைக்கு காலைல ஒரு நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். குரூப் 2 மற்றும் குரூப் 3 நோட்டிஃபிகேஷன் மொத்தமா எத்தனை வேகன்சி இருக்குது, எத்தனை பதவிகள் இருக்குது, இது போன்ற பல முக்கிய தகவல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நோட்டிஃபிகேஷன் சரியா படிக்காதவங்க அந்த வீடியோ பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா ஓகே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பயனாளர் குறியீடு அப்படிங்கிற பாக்ஸ்ல உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்குள்ள டைப் பண்ணிருங்க. அடுத்தபடியா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய பாஸ்வேர்டு ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியாக உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் லைவ்ல இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் தமிழில் படிக்கணும் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/7/2024. ஸோ அதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை அண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து ரெண்டும் ஒரே டேட்டு தான், 19/7/2024. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி கீழே அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். எகைன் ஒரு தடவை கொடுத்துவாங்க. அகைன் கீழே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீசஸ். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தமாக எத்தனை ஸ்டெப் வந்து இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி. நம்ம குரூப் ஒர்க் எப்படி அப்ளை பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதில் என்னென்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், தென் அப்ளிகேஷன் ப்ரிவியூ பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது தான். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. பட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்குது. இது கீழே பாருங்கள் தொடருக அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த பதவியின் பெயர், நோட்டிஃபிகேஷன் நம்பரு, ஸோ இது போன்ற பல தகவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் ஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அறிவிக்கையினே படிக்க அப்படின்னு இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னா அந்த கிளிக் ஏர் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிக்ளரேஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் தான் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கும் டிஎன்பிஎஸ்சியோட ரெகுலேஷன்ஸ் படி. அந்த ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கணும். ஃபோட்டோ கீழே வந்து உங்களுடைய பெயர், எந்த தேதியில போட்டோ எடுத்தீங்க. ஸோ இந்த குரூப் எக்ஸாம் அப்ளை பண்றது பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து இன்னைக்கு தான், 20/6/2024. ஸோ இன்றைய தேதியில இருந்து இதுக்கு அப்புறம் தான் நீங்க போட்டோ வந்து எடுத்துருக்கணும். 19/6/2024 அன்னைக்கு எடுத்த மாதிரி அந்த போட்டோ கீழே டேட் போட்டு அந்த போட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. 20/6/2024 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ எடுக்கக்கூடிய போட்டோ தான் நீங்க இந்த புகைப்படத்தை பதிவேற்றுகளை அப்லோட் வந்து பண்ணணும். சைஸ் பொறுத்த வரைக்கும் 20 KBலேருந்து 50 KB. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட்டில் சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சிக்னேச்சரோட சைஸ் 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு வெப்சைட் இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்ட்டு, ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துறேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃபோட்டோ சைன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த கிராப் பிளஸ் ஆட் இன்ஃபோ பிளஸ் ஆட்டோ கம்ப்ரஸ் அண்ட் ரீசைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அதில் நேம் கேட்கும். தென் டேட் ஆஃப் ஃபோட்டோ எந்த தேதியில் வந்து எடுத்தீங்க அதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ அது கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சர் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு சைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு
ஃபோட்டோ எந்த இடத்துல வச்சிருக்கணும் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டு நேம் எல்லாமே கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எந்த தேதியில் எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு சேவ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தபடி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கையெழுத்தை பதிவேற்றிருக்கேன். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சிக்னேச்சர் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ சிக்னேச்சரும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். இந்த டேட் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை நிரந்தர பதிவில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் சுய விவரங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்கோ அந்த டீடைல்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி குரூப்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு மறுபடியும் இதில் கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அப்ளிகன் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், வகுப்பு, கம்யூனிட்டி குரூப்பு, கைபேசி, உங்களுடைய மொபைல் எண், இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே நம்ம டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும்போது உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய டீடைல்ஸும் இப்போ நீங்கள் கரண்டாக இருக்கக்கூடிய டீடைல்ஸும் கரெக்டாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இன்கேஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும். நீங்கள் எதில் மாற்றணுமோ அதில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, கேட்டிருக்காங்களா, இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எதனா டீடைல்ஸ் எடிட் பண்ணணும்னா எடிட் இன் OTR கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடும். அங்கே போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக உங்களுடைய தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி, பர்மனன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அகைன் இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேட்கும். இதுக்கு வந்து சரியாக பதில் கொடுங்க. மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு இதில் சரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கீழே செலக்ட் பண்ணணும். காது கேட்கலையா, இல்லை கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கை கால் குறைபாடு உடையவரா, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த பாக்ஸுக்கு நேராக எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். எஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அடுத்தபடியாக கேட்டகரியை வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்ததா do you claim exemption from தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு HRM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். எழுதா மட்டும் இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் கூட வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ் கொடுக்கணும், அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, அடுத்தது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் இராணுவத்தில் இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா இல்லை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக அந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே அப்படியே வாங்க. நீங்கள் அரசு பணியாளரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு பணி கவர்மெண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும், அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டில் எந்த வகையான ஜாப்ல இருக்கீங்க, எந்த தேதியில் சேர்ந்தீங்க, ஸோ இது போன்ற பல டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இல்லை அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை கொடுத்ததுக்கப்புறமா அப்போது நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கல, இப்போ நீங்கள் வேற என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பணி நிலை வந்து கேட்பாங்க. இப்போ ப்ரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட், அதர் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து கொடுத்துக்கோங்க. வேலை இல்லை அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு, இல்லை வேறு எதனா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ப்ரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததான் இங்கே பாருங்கள், வேர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டீங்க அல்லது அந்த வேலையிலேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, அடுத்ததா டிபார்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது டிபார்மெண்ட் ஆயிருக்கீங்க அல்லது டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கீங்க தேர்வில் இருந்து அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எஸ் கொடுக்கணும், அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே ஏதாவது இருக்குது அப்படின்னா எஸ் கொடுக்கணும், அப்படின்னா இல்லை கொடுத்துக்கோங்க. அடுத்ததா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்து அந்த உடல் தகுதி இருக்குது அப்படின்னா
காமனா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். அடுத்ததா விசன் ஸ்டாண்டர்ட்ஸ் அறிவிப்பின்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு விசன் ஸ்டாண்டர்ட் 1 ஆர் பெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கண் பார்வை சரியா தெரியல அப்படின்னா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற டாக்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடணும். ஓகே, அடுத்ததா நீங்கள் நிற பகுப்பாய்வு திறனின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? கலர் வந்து சரியா தெரியாது அல்லது நைட்டு சரியா கண்ணு தெரியாது அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை கொண்டுள்ளோரா? ஸோ 2 மனைவி 2 ஒய்ஃப் இருக்கீங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி எஸ் கொடுக்கணும். அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுத்துக்கணும். இதுவே வந்து லேடிஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல கணவர் கொண்டுள்ளோரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ்குள்ள போயிடும். ஸோ இதில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, 12th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸு, டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, டிகிரி படிச்சிருக்கீங்களா இல்லை பிஹெச்டி படிச்சிருக்கீங்களா, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அடுத்ததா +2 டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அடுத்ததா டிப்ளமோ வந்து கேட்டிருக்காங்க. தென் கீழே அப்படியே வந்தீங்கன்னா லா டிகிரி, யூஜி டிகிரி 1, யூஜி டிகிரி 2, 2 கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் 2 கிராஜுவேட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பிஜி டிகிரி பண்ணியிருக்கீங்க இல்லை பிஹெச்டி, எம்பில், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்னோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி எஸ்எஸ்எல்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th and 12th மார்க் ஷீட்டில் மிட் போர்ஷன் வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டு நீங்கள் இதில் போட்டால் போதுமானது. தேர்வு குழுமம் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ஸ்டேட் போர்டுன்னு போடலாம், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கூட போடலாம். அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் ஸ்டேட் போர்டே போட்டுக்கோங்க. அடுத்ததா சர்டிஃபிகேட் நம்பர் மேலே டாப் ரைட் சைடு கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் போட்டு தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ அதனால தமிழ் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்ததா +2 டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். +2 ஐடி, டிச்சர் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அதற்கான டீட்டெயில்ஸ் சேம் இது அதே மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ டீட்டெயில்ஸ் கொடுங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அது கொடுத்துருங்க. அடுத்ததா படிப்பின் பெயர். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த டிகிரியோ அந்த டிகிரி நேம் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முதன்மை பாடத்தின் பெயர். இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பாக்ஸ்களில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியானது அறிவிக்கையின் படி உள்ள கல்வி தகுதியா அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து கரெக்டா அந்த ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ல டீடைல்ஸ் கொடுக்குறீங்களா, இல்ல அவங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்கானது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஒரு சில பேர் வந்து இந்த டிகிரி முடிக்காம வேற ஏதாவது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க, அதுக்கு மட்டும் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடி அங்கே பாருங்க சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுல பாஸ் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா, செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா, அந்த டீடைல்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் தமிழ்ல ஒரு பாடமா எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா இல்லை கொடுத்துருங்க. ஓகே, இதே மாதிரி மீதி ஏதாவது பிஹெச்டி, பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. எம்பிஎல் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. அடுத்தபடியா கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன். நீங்க கோஆபரேட்டிவ்ல சொசைட்டில வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து அந்த ட்ரைனிங் எடுத்ததுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நீங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இப்போ டைப் ரைட்டிங், இப்போ நீங்க ஆங்கில தட்டச்சில் வந்து ஆங்கில தட்டச்சு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதனுடைய நிலை என்ன, ஜூனியர் லெவல் கிரேடா, லோயர் கிரேடா அல்லது ஹையர் ஆர் சீனியர் கிரேடா, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அடுத்தபடியா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். தென் சான்றிதழ் வழங்கிய தேதி, இந்த டேட் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் எந்த டேட்ல கொடுத்தாங்களோ அது. இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் நான் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்ததா தமிழ் தட்டச்சு, தமிழ் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எஸ் அப்படின்னா இல்லை. எஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆங்கில சுருக்கெழுத்துக்கான சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா இல்லை கொடுங்க. தமிழ் சுருக்கெழுத்துக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் அப்படின்னா இல்லை கொடுத்துருங்க. அடுத்தபடியா குவாலிஃபிகேஷன் ஆன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், அதாவது அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பெறும் கணினியில் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளீரா. ஸோ கவர்மெண்ட்
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா இல்லை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா ஃபார் த போஸ்ட் கோர்ஸ். இப்போ 1029, 2271, 3332, 3363. ஸோ இதுக்கான டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஆர் யூ ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலீஜன். நீங்க ஹிந்து ரிலீஜனா இருந்தா மட்டும் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா முஸ்லீம் கிறிஸ்டினா இருந்தீங்க அப்படின்னா இல்லை கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தபடியா do you want to be considered for the post of forester. நீங்க ஃபாரஸ்டர் போஸ்டிங்க்கு வந்து கன்சிடர் பண்றீங்களா, ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு சேர்த்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எஸ் கொடுக்கணும். நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்கும். அடுத்தபடியா do you possess the prescribed physical standards. அதாவது அந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆண்கள் வந்து இவ்வளோ ஹைட் இருக்கணும், பெண்கள் இவ்வளோ ஹைட் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எஸ் கொடுக்கணும், அப்படின்னா இல்லை கொடுக்கணும். இல்லை கொடுத்தா தகுதி இல்லை, ஸோ எஸ் வந்து கொடுக்கணும். இல்லை நான் வந்து ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலை அப்படிங்கிறவங்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தபடியா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கல்வி தகுதி. ஸோ 20/6/2024 நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லைனும் தெளிவாக படித்து பார்த்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அல்லது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து காமர்ஸில் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லைனாக படித்து பார்த்து உங்களுக்கான டிகிரி இதில் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக வந்து செக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கொடுக்காத பார்த்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. இல்லை ஒரு சில பேருக்கு இந்த லிஸ்ட்டில் நான் எதுவுமே இல்லை, அதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், முன்னுரிமை கொடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் தான். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் டிக் பண்ணாமல் கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் பாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு கோருகிறீரா. ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் கிடையாது, டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கிறதுனால டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தா மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிள். இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் கேட்கக்கூடிய கேள்விகள். அதனால் பார்த்தீங்கன்னா அது எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழில் படிச்சிருந்தா போதுமானது. நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் ஒதுக்கீடு வந்து கோரலாம். பட் இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால டிகிரி வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக எல்லா சப்ஜெக்டும் தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான், தமிழில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள். அப்படி இல்லைன்னா இல்லை தான் வந்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆம்னு கொடுத்துட்டு நான் வந்து எஸ்எஸ்எல்சி +2 வந்து தமிழில் படிச்சிருக்கேன், அதனால இந்த 2 பாக்ஸும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க செக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நான் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கேன். ஸோ அதனால இப்போ 2 வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்கிறதுனால நான் வந்து செக் பண்ண போகிறேன். செக் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா இதில் சொல்லிட்டாங்க யூஆர் நாட் ஸ்டடிட் ஆல் த குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் எல்லா குவாலிஃபிகேஷனும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தமிழில் வந்து படிக்கல, அதனால நீங்கள் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோர முடியாது அப்படின்னு வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் டிகிரிலேயும் வந்து தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு 3 பாக்ஸும் செலக்ட் பண்ணிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாமே தமிழில் படிக்கல, அதனால இல்லை அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஆம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் தேர்வு மையம் 1 வந்து செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா தேர்வு மையம் செலக்ட் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் டிஸ்ட்ரிக்ட், இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இடம் இல்லை, வேற ஒரு தேர்வு மையத்தில் தான் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா அது போடுவாங்க. அதனால செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்டா நம்ம கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கு, 2 குரூப் 2 குரூப் 2 ரெண்டுலையுமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ல பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் தேர்வு மையம் வந்து எங்க நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்க. 2வது தேர்வு மையம் எங்க அப்படின்னு இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி மெயின்ஸ்ல பேப்பர் 2 எந்த தேர்வு மையத்தில் நீங்க எழுத போறீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம். அடுத்ததா சேம் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், நீங்க எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எக்ஸாம் எழுத போறீங்க 2 இருக்கும். பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம் பிளஸ் பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் பிளஸ் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து தமிழ்ல எழுத போறீங்களா இங்கிலீஷ்ல எழுத போறீங்களா. ஸோ தமிழ் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அப்படின்னா 2வது ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து 2வது ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தபடியா கீழே வாங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ இதுல தாள் 1 கட்டாய தமிழ் மொழி தாள்,
தென் தால் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், தால் 2 நேம் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ குரூப் 2A வந்து நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ குரூப் 2Aக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் பொது தமிழ் வந்து கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷில் எழுதிங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஓகே, இந்த குரூப் 2A பேப்பர் 2 தால் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. பட் தால் 2 குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, அது டிஸ்கிரிப்டிவ் டைப். அது வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குரூப் 2A இதில் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் டீடைல்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா மாற்ற முடியாது. பட் எனியாவும் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 நாள் கரெக்ஷன் டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பீ ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100 rupees வந்து பே பண்ணணும். ஓகே, இப்போ அந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிடலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ இந்த டிக்ளரேஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் டிக்ளரேஷன் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே இருக்கு. ஸோ 2 இதையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா பாக்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படிங்கிற இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணணும். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மறுபடியும் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் செலக்ட் பண்ணுங்க. கீழே ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் ப்ரொசீட் டு பேமெண்ட். பேமெண்ட் வந்து பண்ணணும், 100 ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் பதிவு பண்ணுறீங்க, புதுசாக பதிவு பண்ணிக்கிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 அட்டெம்ப்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்ளரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக பேமெண்ட் கேட்வே வந்து செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆன்லைன். அடுத்தபடியாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெஃப்டா அப்படின்னு கேட்டிருக்கும். ஸோ நான் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறேன், அதனால டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கீழே அப்படி வந்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக கீழே அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் நடக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிடாதீங்க அல்லது பேக் வந்து வந்துடாதீங்க, உங்களுடைய பேமெண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இன்கேஸ் பேமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிட்டர்ன் வரும். அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கான நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு, அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல கன்ஃபார்ம்டு பட் நாட் பெய்ட் அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது பேமெண்ட் நான் வந்து பண்ணிட்டேன், பட் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்து வரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருந்தது அப்படின்னா உடனடியாக ஒரு சில பேருக்கு யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கிரீன் கலர்ல வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும், பட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பட் நாட் பெய்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 24 hours மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு அகைன் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணுங்க. ஸோ 2 நாள் கழிச்சு வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட்னே இருக்குது, நம்பர் எதுவுமே ஜென்ரேட் ஆகல, கன்ஃபார்ம்டுன்னு வரல அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் அகைன் இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ப்ராசஸ் நார்மலாக பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ 2வது டைம் நீங்கள் அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவை கிடையாது, ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேமெண்ட் வந்து இந்த இடத்துல உங்கள் கிரீன் கலர் வந்துருச்சு, கன்ஃபார்ம்டு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குரூப் 2 சர்வீசஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கூடிய காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.